இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குறாருன்னு வைங்களேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டா எத்தனை பேர் நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்பீங்க? கை தூக்க வேண்டாம். இப்போ ஆண்டவர் வந்து கேட்க, நான் உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படி கேட்டா, திடீர்னு வந்து கேட்டா என்ன சொல்லுவோம்? இப்படி திடீர்னு கேட்டா நாங்க என்ன சொல்றதுக்கு அப்படிமோ? ஆமென். இந்த பர்திமையோ வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். எல்லார்ட்டையும் கேட்டான். இயேசுவின் இடத்திலும் கேட்டான். எல்லாரிடத்திலும் கேட்டதை அல்ல, எல்லாரிடத்திலும் கேட்டது பிச்சை, இயேசுவின் இடத்துல கேட்டது பார்வை. நான் எல்லார்ட்டையும் கேட்டதை என் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன். என் ஆண்டவர்கிட்ட கேட்கிறத நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய பிரதானமான காரியங்கள்ல ஒன்று உண்டு. ஆண்டவர்கிட்ட மட்டும் கேட்க வேண்டிய காரியங்கள்ல ஒன்று உண்டு. அதுதான் நான் பார்வையடைய வேண்டும். நான் பார்வையடைய வேண்டும். யாருக்கு பார்வை வேணும்? கரெக்ட், நார்மலா சொல்லுங்க. பிரசங்கம் நான் சொல்றேன். குருடர்களுக்கு. யாருக்கு பார்வை வேணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நாம பார்க்க வேண்டியதை பார்க்கிறது வரைக்கும் நாம குருடர்கள். என் வாழ்க்கையில நான் காண வேண்டியதை காணும் மட்டும் நான் குருடன். நான் பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்கும் மட்டும் நான் யார் தெரியுமா? குருடன். தாவீது ஜெபித்தார், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும். வேதம் தெரியுது, எழுத்துக்கள் தெரியுது. ஆனா எனக்கு இதுவரை என்ன தெரியலன்னா, இதுல இருக்கிற அதிசயம் தெரியல. அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கிறது? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் நான் உனக்கு எடுத்துக் கொடுப்பேன். அப்போ இதற்குள்ளே பொக்கிஷம் இருக்கிறது, இதற்குள்ளே புதையல் இருக்கிறது, இதற்குள்ளே அதிசயம் இருக்கிறது, இதற்குள்ளே எனக்கான எதிர்காலம் இருக்கிறது, எனக்கு வேண்டிய எல்லாம் இதற்குள்ளே இருக்கிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் பார்வையடைய வேண்டும். இந்த மாலை வேளையில எத்தனை பேர் கேட்க போறீங்க? நான் பார்வையடைய வேண்டும், என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது. எனக்கு கண்ணு வலிக்கு ஆண்டவரே பைபிள் பார்த்து. ஏன்பா கண்ணு வலிக்கு? நான் இன்னும் அதிசயத்தை பார்க்கல. இன்னைக்கு எனக்கு ஒரு மிராக்கிளை நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க. நம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது. நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். நீங்கள் காண்கிறதை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள் என்று தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார். இயேசுவை சுற்றி இருந்தது 12 பேர் மட்டுமல்ல, 5000 புருஷர்கள் இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் இயேசுவை சுற்றி இருந்தது. ஆனாலும் மற்றவர்களுக்கு தெரியாதது இந்த 12 பேர் கண்ணுக்கு தெரியுது. இந்த கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். என்னுடைய லைஃப்ல நான் பார்க்க வேண்டியதை இதுவரை பார்க்கலன்னா நான் குருடனே. எனக்கான பாதை இன்னும் தெரியவில்லை என்றால் நான் குருடனே. எனக்கான நன்மை இன்னும் என் கண்ணுக்கு தெரியலன்னா நான் குருடனே. என் எதிர்காலம் இன்னும் கேள்விக்குறியா இருக்குமானா நான் குருடனே. இந்த மாலை வேளையில என் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? எத்தனை பேர் சத்தமிட்டு சொல்ல போறீங்க, நான் பார்வை அடைய வேண்டும்? ஹல்லேலூயா.
எசேக்கியேல் இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை உண்டானது. உண்டாகி கர்த்தர் சொன்னார், மனுபுத்திரன், எசேக்கியேல் 12:2, மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கி இருக்கிறாய். காணும்படி அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள், கேட்கும்படி அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள். இதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 27வது வசனத்தை வாசிங்க. 27 அதே மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற, இதெல்லாம் நிறைவேற நிறைய நாள் ஆகும், தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். அடுத்த வசனம், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி எல்லாரும் சொல்லுங்க ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அப்ப யாரு இதெல்லாம் இப்போ நடக்காதுன்னு சொல்றாங்க தெரியுமா? பார்வை இல்லாதவங்க. இதெல்லாம் இவங்க மாசம் மாசம் வாக்குத்தத்தம் தந்துட்டு தான் இருப்பாங்க. வருஷம் இரக்கம் செய்ய வர கூட்டம் நடத்திட்டு தான் இருப்பாங்க. யாரு சொல்றாங்க? கண்கள் இருந்தும் காணும்படிக்கு அவர்கள் கண்கள் இருந்தாலும் காண வேண்டிய பிரகாரம் காணவில்லை என்றால், நானும் சொல்லுவேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் எங்க நடக்க போகுது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் எங்க நடக்க போகிறது. ஆனால் கண்கள் திறக்கப்பட்டால் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. எல்லாம் ஹல்லேலூயா. நம்ம கலக வீட்டாரின் நடுவில் இருக்கிறது போல சூழ்நிலையில் இருக்கலாம். என்ன நீ வார்த்தையை பிடிச்சிட்டே இருக்கிற? 2023 இதுதானே சொன்ன. 2024 ஆகி 2024 பாதி வந்துட்டேன், இன்னும் மீதி தானே இருக்கிறது. ஆமே, கண்கள் இருந்தும் காணாமல் போகிறவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நிறைய நாள் ஆகும், இதெல்லாம் தரிசனமா, அதெல்லாம் என்னைக்கு நடக்க போகிறது. என் கண்கள் திறக்கப்பட்டால் நான் சொல்லுவேன், ஆமே, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். எனவேதான் சபைக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசியர் 1:19 பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன செய்கிறான்? மனதை குருடாக்கி இருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற, தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து ஒருவன் வாழும் போது அவனுக்கு என்ன தேவைன்னா, அந்த பார்வை, அந்த விஷன் தேவை. சத்துரு கையில சிம்சோன் மாட்டினதும் முதல்ல அவன் ஸ்ட்ரெங்த்ல கை வச்சான், செகண்ட் அவன் விஷன்ல கை வச்சான். இவன் பார்த்திடக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில சத்துரு முதல்ல கை வைக்கிறது, அவனுக்கு எது பலம்? ஜெபம் பலமா? வெட்டு. அவனுடைய விசுவாசம் பலமா? அதை வெட்டு. அவனுடைய பரிசுத்தம் அவனுக்கு பலமா இருக்குதா? வெட்டு. அடுத்து அவன் எங்க கை வைக்கிறான் தெரியுமா? விஷன்ல. இவன் பார்த்திடக்கூடாது. இன்னைக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய மனதை இப்படிதான் பல கண்ணிகளை வைத்து பிடித்து கூருடாக்கி வைத்ததுனால சர்ச்சுக்கு புறப்பட்டு வரோம், வாக்குத்தத்தம் வரும்போது எல்லாரும் கை தட்டும் போது கை தட்டுறோம். ஆனா மனசு சொல்லுது, இதெல்லாம் இப்போ சத்தியமே இல்லை. இப்படிதான் சகரியா என்கிற தேவ மனிதர் அவருடைய முறைமையின்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு தூதன் வந்து நிற்கிறான். இவருக்கு பயம் வந்துட்டு. ஆண்டவர் வந்து அமைதியா இருப்பார், ஆனா செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா எல்லாம் திடீர் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன உனக்கு ஒன்னும் செய்யலையான்னு கேட்டா, கொஞ்சம் இருக்கிறார், அவரு செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா. பைபிள் அப்படித்தானங்க இருக்கு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாய் இருந்து, அடுத்த வார்த்தை, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஏன்னா என் ஆண்டவருக்கு ஒண்ணு செய்யறதுக்கு டைம் ஆகாது, செய்ய டைம் வரணும். செய்யறதுக்கு டைம் ஆகாது, ஆனா செய்ய வேண்டிய டைம், அது வரைக்கும் அவர் அப்படியே இருப்பார். கடல் அடித்தாலும் காற்று கொந்தளித்தாலும் கப்பலின் பின்னணியத்தில், கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும்
இயேசு நம்மோடுண்டு கவலையே எக்காலத்தும் நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே. ஹல்லேலூயா. அவன் மனதை குருடாக்குவான். இதெல்லாம் நடக்காது பிரியமானவர்களே. நீங்க ஆரம்பத்தில் வார்த்தை கேட்கும் போது உங்களுக்குள் இருந்த நம்பிக்கை, உங்களுக்குள் இருந்த விசுவாசம், உங்களுக்குள் இருந்த அந்த முழு நிச்சயம் இன்னைக்கு இருக்குதா? ஏன் இல்லை? ஒருத்தங்களுடைய பார்வை எப்பொழுது மங்கும்? கரெக்டா சொல்றீங்க, 100 மார்க். எப்போ மங்கும்? வயசாக 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 மங்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு வயசாக கூடாது. ஆமாம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் சோர்ந்து போவாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. காலேப் சொல்றாரு, அன்று இருந்த பலம், என்னைக்கு இருந்த பலம்? 40 வயசுல இருந்த பலம் இன்னைக்கு 85. அன்னைக்கு இருந்த பலம் இன்னைக்கும் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். எனக்கு அன்னைக்கு விசுவாசம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லைன்னா என் பார்வை மங்கி இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் பார்வை அடைய வேண்டும். எனக்கு அன்னைக்கு இருந்த ஃபெய்த், அன்னைக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம், அன்னைக்கு இருந்த நம்பிக்கை இன்னைக்கு குறைஞ்சிட்டுனா எனக்கு என்ன ஆச்சுன்னா என் பார்வை மங்க ஆரம்பிச்சிட்டு. ஆண்டவர் கேட்கிறா, ஆண்டவருக்கு இந்த சான்ஸை விட்டா அந்த பர்திமைக்கு வேற சான்ஸ் கிடைக்காது. இந்த சான்ஸை விட்டா, அதனாலதான் அவன் பிச்சை கேட்கும் போது யாரும் தடுக்கல. ஆனா பார்வைக்காக கத்தின போது 4 பேர் வந்துட்டாங்க. சத்தம் போடாத, சத்தம் போடாத. ஹல்லேலூயா. என ஒரு தேவ பிள்ளையின் கண்கள் திறந்தா பாதிக்கப்படுகிறது பிசாசின் கோட்டை, பிசாசின் சித்தம். அதனாலதான் அந்த வழியருக எத்தனை நாள் உட்கார்ந்து பிச்சை கேட்டிருப்போம். யாராவது தடுத்தாங்களா? தடுத்து அடுத்த நாள் வந்து அங்க உட்கார முடியுமா? இல்ல. யார் போறா? நசரேயனாகி இயேசு போறா. அதுல கூட பாருங்க, அவரை நிக்க வைக்கிறதுக்கு அவருடைய ஃபேவரட் பேரை சொல்றான், தாவீதின் குமாரன் என்றான். தாவீது பேரை சொன்னது ஆண்டவர் நின்னுட்டார். யாருப்பா தாவீத சொன்னது? அவன் அப்படி ஃபேவரட்டா மாறிடணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம், இவரை எப்படி நிக்க வைக்கலாம்? தாவீதின் குமாரனே அப்படின்ட்டார். ஏன்னா தாவீது ஆண்டவருக்கு யாரு? ஃபேவரட். ஆண்டவருடைய திரும்ப அவனை இங்க கூட்டிட்டு வா, கொண்டு வா. அவ்வளவுதான். அவன் மேல போர்த்திருந்த போர்வைய தூக்கி போட்டுட்டு. ஏன் தூக்கி போட்டான்? இனிதான் கண்ணு தெரிய போகுது. ஆமா, கண்ணு தெரியும்னு என்ன நம்பிக்கையில நீ சொல்ற? அதுக்கான ஒரு சாத்தியமே இல்லையே. சாத்தியம் இல்லதான். சூரியன் எத்தனாவது நாள் படைத்தார்? 4வது நாள் படைத்தார். வெளிச்சத்தை எப்ப படைச்சார்? எங்க இருந்து வந்துச்சு அந்த வெளிச்சம்? நமக்கு இப்ப வெளிச்சம் எங்க இருந்து வருது? சூரியன்ல இருந்து வருது, சந்திரன்ல இருந்து வருது. அப்போ நமக்கு வெளிச்சம் வரணும்னா என்ன வரணும்? சூரியன் வரணும். ஆண்டவர் வெளிச்சத்தை எப்ப படைச்சா? அப்ப சூரியன் எங்க இருந்துச்சு? சூரியன் இல்ல. என்னது அர்த்தம்? சூரியன் இல்லைன்னாலும் சாத்தியம் என்று சொல்வதற்கு 0.001% இல்லைன்னாலும் அவர் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றால் வெளிச்சம் உண்டாகும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், காற்றையும் காண மாட்டாய். நமக்கு வெளிச்சம் வரணும்னு ஆண்டவரே சூரியனே வரலையே, சந்திரனே வரலையே. இதுதான் என் ஆண்டவர். எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. சொல்லுங்க, இல்லாதவைகளை வரவழைப்பவரே. கைகளை உயர்த்தி ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவல். நம்புறவங்க சத்தத்தை உயர்த்தி ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் ஆகாரை அனுப்பி விடுகிறான்.
ஆதியாகமம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் என்று 14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு, வேர்ட் பை வேர்டா கவனிக்கணும், அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, எதுக்கு அப்புறம் கரெக்டா சொல்லுங்க, தண்ணீர் செலவழிந்த பின் அப்படி இல்லை, துருத்தியில் இருந்த. அப்போ பிள்ளைய எந்த நம்பிக்கையில பிடிச்சிட்டு இருக்கிறா இதுவரை? துருத்தியில் என்ன இருக்கு? பரவாயில்ல, நமக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, நமக்கு ஒரு வேலை இருக்கு. எப்போ துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்ததோ அவள் பிடியில் இருந்த பிள்ளை இப்போ கீழே. இவ என்ன பண்ணா தெரியுமா? பிள்ளைய ஒரு செடியின் கீழே விட்டு இவ தள்ளி போய் உக்காந்து ஓன்னு அழுறா. ஏன் அழுதா? இவ எங்க அழுது இருக்கணும் தெரியுமா? ஆபிரகாம் அனுப்பிவிட்ட போது அங்க அழுது இருக்கணும். அங்க ஏன் அழல? ஏன்னா துருத்தியில் என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. பேங்க்ல கொஞ்சம் என்ன இருக்கு? பணம் இருக்கு. வேலை போனா என்ன? என் புருஷனுக்கு ஒரு சின்ன தொழில் இருக்கு. சில காரியங்கள்ல நம்ம அழாம இருக்கிறது நம்ம விசுவாசத்துல வல்லவர்கள் ஆனதுனால அல்ல, துருத்தியில கொஞ்சம் தண்ணீர் இருக்கு. பிள்ளைய பிடிச்சிட்டு போறா. அங்க அழுது, ஆபிரகாம்கிட்ட அழுது இருக்கணும், அங்கேயே ஆண்டவர்கிட்ட அழுது இருக்கணும். நீங்க சொல்லிதான் ஆண்டவரை நான் வந்தேன். துருத்தியில, எப்போ துருத்தியில் இருக்கிற தண்ணீர் செலவழிந்ததோ அவள் என்ன சொல்லி அழுதா தெரியுமா? எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததே என்றல்ல, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். உன் பிள்ளைக்கு ஜீவன் ஒரு துருத்தி தண்ணீர்லையா இருக்கு. ஆமென். என் பிள்ளை அப்ப துருத்தியில தண்ணி இருந்தா, துருத்தியில தண்ணி இருந்தா, இன்னைக்கு எல்லாருக்கும் திடீர்னு எதிர்பாராத ஒரு நஷ்டம், எதிர்பாராத ஒரு வாசல் அடைக்கப்பட்ட நிலை வரும்போது எல்லாம் போனது போல. இந்த நிலையை மாற்ற கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவள் கண்களை திறந்தார். கண்களை திறந்தார். இந்த ஆகார் அடிமை பெண் தான், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றவள். பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஆனா இவ என் பிள்ளையினுடைய ஜீவன் என் பிள்ளை பிறப்பதற்கு முன்னமே கொடுக்கப்பட்ட வார்த்தையில் இருக்கிறதை பார்க்க முடியாமல் அந்த துருத்தியில் இருக்கிறத பார்க்கிறான். ஐயோ, இந்த காலேஜ்ல என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கல, அவ்வளவுதான், என் பிள்ளைக்கு லைஃபே போச்சு, நீட்ல என் பிள்ளைக்கு மார்க் போயிட்டு, அவ்வளவுதான். துருத்தியில் இருக்கிற தண்ணியை வச்சு வார்த்தையை வாங்கி ஏற்கனவே வாங்கி இருக்கிறோம். ஆனாலும் துருத்தியில் இருக்கிற தண்ணீரை வைத்து +2ல கிடைச்ச மார்க்கை வச்சு அவ்வளவுதான், என் பிள்ளைக்கு லைஃப் போச்சு, எதிர்காலம் போச்சு, எல்லாம் போச்சு என்று அழுது கொண்டிருக்கிற ஆகார்களே, ஆண்டவரிடத்துல கேளுங்க. என்ன? என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். இது பிரீச் பண்றது ரொம்ப ஈஸி, அந்த பாதையில் நடக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். இப்படிப்பட்ட நிலையில் வரும்போதுதான் நமக்கு என்ன தேவைன்னா, ஏன்னா வேர்டு இருக்குல்ல, வயிற்றுல இருக்கும்போதே வார்த்தையை கொடுத்தாங்க. எங்க ஆபிரகாம் கூட கொஞ்ச நாள் தங்குனவளையே கூப்பிட்டு வார்த்தையை கொடுக்கிறார்னா, ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றப்பட்டவர்களுக்கு ஹல்லேலூயா ஆமென் சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா ஆமென். துருத்தியில் இருக்கிற தண்ணி செலவழிந்தா நமக்கு எது ஞாபகத்துக்கு வராது தெரியுமா? சீக்கிரம் என்ன, எனக்கு வார்த்தை ஞாபகம் வரலைனாலேயே என் கண்ணு என்ன ஆயிட்டு, ஆமென், வார்த்தை ஞாபகத்துக்கு வருதா? ஆகார, ஏன் அழுற? உனக்கு என்ன சம்பவித்தது? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அழுறா. கர்த்தர் அவள் கண்களை திறந்தாள். அப்பொழுது அவள் கண்டது என்ன தெரியுமா? ஒரு துறவை. துறவை. வார்த்தை உடையவனுக்கு வேண்டியது அவன் கையில் இருக்கிற துருத்தியில் அல்ல, அவர் ஏற்படுத்தின துறவில் இருக்கிறது.
இயேசுவின் நாமத்திலே இந்த வேர்டை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை 100% நம்புறேன். அவ்வளவுதான். என்ன நடக்குதோ இல்லையோ, அநேக நாள் நட்சத்திரங்களோ சந்திரனோ சூரியனோ இல்லை. பவுல் எழும்பி சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். சகரியா என்கிறவன் ஆலயத்திலிருந்து ஆராதிக்கிறான், வயசானவன். தூதன் வந்து சொல்றாரு, உன் வேண்டுதல் என்ன வேண்டுதல்? குழந்தை. இப்ப சகரியாக்கு வயசு, அப்ப எப்ப ஜெபம் பண்ணிருப்பார்? எப்ப ஜெபம் பண்ணிருப்பார்? குழந்தைக்காக எப்ப ஜெபம் பண்ணுவாங்க? திருமணமான அந்த ஆரம்பத்தில். அப்போ சகரியாவை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு அந்த ஜெபம் எப்ப எடுக்கப்பட்டது? ஆரம்பத்தில். இப்ப சகரியா எப்படி ஜெபம் பண்ணிருப்பாரா? வயோதிபர்களே நீங்க பேசுங்க. அப்போ ஜெபம் பண்ணது. ஆனா இப்ப வந்து சொல்ல காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? சகரியாவே, உனக்கு வயசாயிட்டு, உண்மைதான். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் தீபம் அணைய போறது உண்மைதான். ஆனால் உனக்கு செய்ய வேண்டியதை உன் தீபம் அணைந்த பிறகு அல்ல, உன் தீபம் அணைவதற்கு முன்னதாகவே செய்வது என் ஆண்டவருடைய உண்மையை காண்பிக்கிறது. ஆமென், ஆமென். உன் வேண்டுதல், சகரியாவுக்கு வயசாயிட்டு அதை நம்ப முடியல. ஆண்டவரே நான் கிழவனாயிருக்கிறேன் அப்படியா சொல்லணும்? ஆண்டவரே நீர் சர்வ வல்லவராயிருக்கிறீர் அப்படிதானே சொல்லணும்? இதுக்குதான் கண்ணு திறக்கப்படணும். ஆமென். ஆண்டவரே நான், ஆதியாகமம் 17 ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து குனிந்து சொல்லுகிறார், நான் கிழவன், அவள் கிழவி. இது மட்டும் சாரால் கேட்டிருந்தா, நீங்க கிழவன்னு சொல்லுங்க, என்ன எதுக்கு? நான் கிழவன். நம்ம எல்லாம் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து சகரியாவே பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னதும் நான் கிழவனா இருக்கிறேன். ஆண்டவர் ஜிப்பு போட்டார், வெளியே வாரார். ஆமென். சில நேரத்தில் நம்ம வாய் அடைப்பார், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்மளை ரொம்ப பேச வைப்பார், சில நேரத்தில் வாய் அடைப்பார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் திறப்பதும் நன்மைக்கு, அடைப்பதும் நன்மைக்கு. இப்ப மரியாளுக்கு அதே தூதன் தரிசனமாகி சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லும் போது, உன் இனத்தாளாகி எலிசபெத், அவளுக்கு இப்பொழுது 6வது மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்போ மரியாள் வீட்டுக்கு ஓடி போறான். 6 மாதம் வெளியே வராத எலிசபெத். நடந்தது மிராக்கிள். ஆனாலும் எப்போ நடந்துச்சு? வயசு காலத்தில் நடந்துச்சு. அதாவது நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா உங்களுக்கு இன்னும் கிடைக்கலையா, நடக்கலையான்னு கேட்பாங்க. ஆனா நமக்கு கிடைச்சிட்டுனா அதே வாய் சொல்லும், இந்த வயசுல உங்களுக்கு இது தேவையா? அதனாலதான் எலிசபெத் என்ன பண்றாங்கன்னா, தன்னை வெளியே காட்டல. நல்ல கவனிங்க, சுமப்பது தரிசனமானால் தரிசனம் உள்ளவர்களிடத்தில் மட்டும்தான் நம்மை காண்பிக்க வேண்டும். நீங்க சுமக்கிறது கர்த்தருடைய வார்த்தையானால் முத்துக்களை பஞ்சிகள் முன் போடாதே, போட்டால் அது பீறி போட்டுவிடும். வெளியே வந்து ஏன்னா எலிசபெத் சுமக்கிறதும் தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய பெரிய விஷன், கர்த்தருடைய வார்த்தை. மரியாள் சுமக்கிறதும் தரிசனம் உள்ளவர்கள் இணையும் போது. மரியாள் அங்க காத்திருப்பு கூட்டம் நடத்தல, பிரைஸ் தி லார்ட் அப்படினாங்க, அவ்வளவுதான். எலிசபெத் வயிற்றில் இருந்த பிள்ளை தரிசனம் உள்ளவர்கள் ஒருவர் வாழ்த்தும் போது ஹோலி ஸ்பிரிட் அங்க இறங்குவார். சர்ச்சுக்கு வரும்போது பிளஸ் பண்ணணும். ஆமென். ஏன்னா நம்ம எல்லாம் எதை சுமக்கிறோம்? எங்க சர்ச்சில் நான் சொல்லுவேன், வாயில யாருக்கும் பாம்பு வரக்கூடாது. என்ன பாம்பு தெரியுமா? ஆமென். சொன்னா என்ன சொல்லணும்? நமக்கு என்ன சுமக்கிறோம்? நாம தரிசனம். வார்த்தைன்னா அதுல தாங்க தரிசனம் இருக்குது. யோசேப்புக்கு கர்த்தர் என்ன காண்பித்தார்? சொப்பனம் காண்பித்தார். சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் சொன்ன வார்த்தை. எங்க எல்லாமே உள்ள எதுக்குள்ள வந்துரும் தெரியுமா?
வார்த்தைக்குள்ள வந்துடும். ஏங்க இயேசுவே யார்தாங்க? ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. ஆமென். எல்லாமே வார்த்தை, வார்த்தை. ஹல்லேலூயா. எனக்கு தேவன் ஒரு வார்த்தை என் மேல வச்சிருக்கிறார். நான் எதை சுமக்கிறவன் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை மட்டுமல்ல, தேவ திட்டத்தை சுமக்கிறவன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என் மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது? என் மேல அப்படி நம்புறவங்க மட்டும் உங்க தலைக்கு மேல கை வச்சு சொல்லுங்க, நான் தேவ திட்டத்தை சுமக்கிறவன், நான் தேவ தரிசனத்தை சுமக்கிறவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். மரியாள் வந்து வாழ்த்தினதும் பாருங்க, கண் திறக்கப்பட்டவர்கள் பேசும்போது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அப்போ எலிசபெத் கூப்பிட்டு சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு. அதை சரியா சொல்லணும்னா, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் எனக்கு நிறைவேறும் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களே பாக்கியவதி. இப்படி எலிசபெத் சொல்றதுக்கு ரீசன் உண்டு. ஏனென்றால் யாருக்கு நம்ப முடியல? சகரியாவுக்கு நம்ப முடியல. யாருக்கு நம்ப முடிந்தது? மரியாளுக்கு நம்ப முடிந்தது. உண்மையிலே அந்த இடத்துல யார் நம்பி இருக்கணும் தெரியுமா? ஏன்னா மரியாள் பிராகாரத்தில் நின்று ஆராதிக்கிறவள், சகரியா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று ஆராதிக்கிறவர்கள். நன்றாய் கவனமாய் கேளுங்க. பிராகாரத்தில் நிற்கிறவர்களுக்கும் வார்த்தை, மகா பரிசுத்தத்தில் வந்து ஸ்தலத்தில் வந்து நின்றவனுக்கு வார்த்தை. ஆனா தள்ளி நின்ற ஒருவனுக்கு விசுவாசிக்க முடிந்தது, நெருங்கி வந்த ஒருவனுக்கு விசுவாசிக்க முடியல. இன்னைக்கு தேவன் நம்மை பிராகாரத்தில் வைக்கவில்லை, நம்ம எல்லாரையுமே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார். கிட்ட வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டோம். அப்படி இருந்தும் விசுவாசிக்க முடியாமல் போக காரணம் என்ன? நம்முடைய கண்கள் குருடாகிட்டு. ஆகாரே, அன்னைக்கு உன்னால நம்ப முடிஞ்சதே. அன்னைக்கு அவர் வார்த்தையை தந்ததும், நீர் என்னை காண்பவரை நானும் கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவர் என்று சொல்லி எவ்வளவு நம்பிக்கையா போன. அவன் உனக்குள்ளே நம்பிக்கையை கர்த்தர் வார்த்தையை தந்து உருவாக்க, உன் மொத்த நம்பிக்கையும் ஒரு துருத்தி தண்ணில வச்சுட்டு பாத்தியா? உன் ஃபியூச்சரையே நீ ஒரு துருத்தி தண்ணில பார்க்க பாத்தியா? ஆபிரகாம் உனக்கு தந்தது ஒரு துருத்தி தண்ணி, ஆனா வார்த்தையை தந்தவர் உனக்காய் வைத்திருப்பது துறவு. எங்க வீட்டுல எனக்கு இவ்வளவுதான் கொடுத்தாங்க. சிலருடைய புலம்பலே அதுதான். எங்க வீட்டுல எனக்கு ஒரு துருத்தி தண்ணி தான் போச்சு, அதுவும் போச்சு, ஃபியூச்சரே போச்சு. என்ன பண்ணலாம்? சூசைட் பண்ணிடலாமா? என் பிள்ளை சாகிறதை நான் பிள்ளை சொன்னா நான் சாக போறேன்னு. சாரி பார்த்து விதவை என்ன சொல்றாங்க? கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நாங்க அதை சாப்பிட்டு சாக போறோம். ஏங்க, நம்முடைய ஜீவனுக்கு ஈடா இந்த கொஞ்சம் மாவாங்க, ஒரு துருத்தி தண்ணீராங்க. எத்தனை முறை இந்த தீபம் அணைந்து போக வேண்டியது? அவர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டி நம்மை பராமரித்து நம்முடைய ஆவியை காப்பாற்றி இதுவரை கொண்டு வந்து நிறுத்தினது. இங்க பிரச்சனை தண்ணி தீர்ந்ததல்ல, இங்க பிரச்சனை கண் அடைக்கப்பட்டது. ஆண்டவரே, எல்லாம் போச்சு. ஒரு துருத்தி தண்ணியை பார்க்கிறா, பிள்ளைய பிடிக்கிறா. தண்ணி தீர்ந்ததும் பிள்ளைய விடுறா. ஏன்னா நான் பிடிச்சா ரிஸ்க், நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. இனி நான் ஃபியூச்சருக்கு என்ன பண்ணுவேன், எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு துறவை கண்டு, 19 சொல்லப்பட்டிருக்கிறது, போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். 21வது வசனத்தை வாசிங்க. 21. அவன் பாராம் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க கூட முடியாத ஆகார் இப்ப பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறார். ஆமே, அடுத்த வேலைக்கு என் பிள்ளைக்கு கொடுப்பதற்கு எனக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னதும் பிள்ளைய விட்டுட்டு தள்ளி போய் இருந்தவள் இப்பொழுது அதே ஆகார், அதே மகனுக்கு என் பிள்ளை சாகிறத நான்
காண மாட்டேன் என்று சொல்லி தள்ளி போய் சத்தமிட்டு அழுத அதே ஆகார், அதே இஸ்மவேல் கையை பிடிச்சு அவனுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறார். இதற்கு என்ன காரணம்? காரணம் ஒன்றுதான், கண்கள் திறக்கப்பட்டு அவளுக்கான துறவை கண்டாள். வார்த்தை இருக்குன்னா எங்கேயோ ஒரு துறவை வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பாக்க. ஏன்னா இங்க கர்த்தர் துறவை திறந்தாருன்னு சொல்லல. எதை திறந்தார்? அப்ப துறவை ஏற்கனவே திறந்திருக்கிறார். எப்ப திறந்திருப்பார்? என்ன கேட்டா சொல்லுவேன், எப்போ அவளுக்கான வார்த்தை கொடுக்கப்பட்டதோ. ஒரு இடத்துல வார்த்தை கொடுக்கப்படுகிறது, இன்னொரு இடத்துல நன்மைக்கான துறவு திறக்கப்படுகிறது. ஒரு இடத்துல வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இப்ப வார்த்தையை வாங்கிட்டோம், வார்த்தையை எதுல கேட்போம்? காதுல கேட்டுட்டோம். இனி துறவை எதுல பார்க்கணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் கண்களை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து வார்த்தையை கேட்க வைக்கிறார்ல, கேட்க வைக்கிறார்ல. ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கும் போது நம்ம கண்ணை அடைக்கிறார். ஆமென். ஏன் கண்ணை அடைக்கிறார் தெரியுமா? கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவனே. அதுதான் சொல்லலாங்க, ஆண்டவர் செய்யறது எல்லாமே நம்மளை வந்து பாக்கியவான்களாக்க. ஆமென். அதாவது அவர் மனசுல எனக்கு இருக்கிற ஸ்தானம் பெருசு, அவர் மனசுல எனக்கு இருக்கிற ஸ்தானம் பெருசு. அதனாலதான் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு, உலகத்தின் பார்வையில் எனக்குரிய ஸ்தானம் ரொம்ப சின்னதுனால தூக்கி எங்க போட்டாங்க தெரியுமா? குப்பையில. அவர் மனசுல எனக்கு இருக்கிற ஸ்தானம் பெரிதானதுனால எடுத்து மேல உட்கார வைத்தார். ஒரு இடத்துல காது கேட்க வார்த்தையை கொடுக்கிறார், ஒரு சூழ்நிலையில காது கேட்க வார்த்தையை கொடுக்கிறார், இன்னொரு சூழ்நிலையில கண்களை திறந்து, ஆண்டவரே என் காது கேட்க நிறைய வார்த்தையை தந்திருக்கிறீங்கப்பா, என் வாழ்க்கையில எனக்கான அந்த நன்மையின் துறவை நான் காண விரும்புறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில, எத்தனை பேர் இந்த மாலை வேளையில அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, எனக்காய் நீர் வைத்திருக்கிற அந்த நன்மையின் துறவை காண, அந்த நன்மையின் துறவை காண என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல சீரியா ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் பல திட்டங்களை போடுகிறான். ஆனா இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்றாருன்னா, எலிசா கிட்ட கேட்டு கேட்டு அதுக்கெல்லாம் எஸ்கேப் ஆகிறான். இது தாங்க முடியாம என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொல்றான், அங்க எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனுக்கு தேவன் உங்க பெட்ரூம்ல நீங்க பேசுறத கூட வெளிப்படுத்துவா அப்படின்னு சொல்லும்போது இவன் படையெடுத்து எலிசா இருக்கிற இடத்தை சுத்தி கவர் பண்ணிட்டான். இதை யார் பார்க்கிறா அப்படின்னா, எலிசாவின் வேலைக்காரன் பார்க்கிறான். வேலைக்காரன் பார்த்து என்ன செய்கிறான் என்றால், 2 ராஜாக்கள் 6:15 வாசியுங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவரே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பொழுது எலிசா ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். என்ன விண்ணப்பம் தெரியுமா? கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை கவனிங்க. எலிசா என்ன ஜெபம் பண்றார்? யார் பார்க்கும்படி? இவன் பார்க்கும்படி. அப்படின்னா எலிசா ஆல்ரெடி என்ன செய்கிறார்? பார்த்து விட்டார். என் கண் திறக்கப்பட்டது மட்டும் போதாது, என் கூட இருக்கிறவங்க கண்கள் திறக்கப்படணும். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம கண்ணு திறக்கப்பட்டு நம்ம கூட இருக்கிறவங்க கண்ணு திறக்கப்படலைன்னா, நம்ம விசுவாசம் பேசுகிற இடத்துல நம்ம பக்கத்துல இருந்தே சொல்லுவாங்க, ஐயோ என்ன செய்வோம், ஐயோ இனி என்ன செய்வோம். ஒரு புருஷனும் மனைவியும் இருக்கிறாங்க, புருஷனுடைய கண்ணு திறக்கப்பட்டு மனைவியினுடைய கண்ணு திறக்கப்படலைன்னா
அந்த விசுவாச ஓட்டம் தடுமாறி தானே போகும். புருஷன் விசுவாசத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கும் போது, யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று புருஷன் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கும் போது, மனைவி கூட இருந்துட்டு ஐயோன்னு சொல்லி இப்படி அந்த சீனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஃப்ரண்ட்ல பேக்ல வெளியே பார்க்கிறவங்களுக்கு என்ன தோணும்? இவங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. உடனே எலிசா, நீ எல்லாம் உனக்கெல்லாம் அதான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லுது பாரு. உனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம். சிலர் ஜெபம் பண்ண வரவங்க பாருங்க, என் புருஷனுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்ல. புருஷன்ட்ட நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லு. இந்த எலிசா அந்த வேலைக்காரன் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்துடணும். எனக்கு காட்டி கொடுத்துட்டீங்கப்பா, என்கிட்ட பேசுறீங்கப்பா, எனக்கு சொல்லிட்டீங்கப்பா. என் அழுகை இப்பொழுது மாறிட்டு. ஆனால் என் மனைவி அழுதுட்டு தானே இருக்கிறா, என் புருஷன் அழுதுட்டு தானே இருக்கிறான், என் கூட இருக்கிறவங்க அழுதுட்டு தானே இருக்கிறாங்க. இவர்கள் பார்க்கும்படிக்கு என்ன ஜெபங்க. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போதே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தரணும்னா சொல்லிக் கொடுத்தா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு. அப்போ நான் என் தேவைக்காக ஜெபம் பண்ணும் போது என் கூட 10 பேரை கூப்பிடணும். அப்படி என் ஜெபம் இருக்குமானால் என் வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் நிறைவேற. எந்த தீர்க்க தரிசனம் தெரியுமா? ஒரு யூதனுடைய வஸ்திரத்தவங்கள 10 பேர் பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது அப்படிதான் சொல்லிக் கொடுக்கிறார். அதனாலதான் எலிசாவுக்கு பயம் இல்லை. ரதங்கள் சுத்தி இருக்கும் போது எலிசா அமைதியா இருக்கிறா. இவன் கத்துறான், இனி என்ன செய்வோம், இனி என்ன செய்வோம். இந்த வார்த்தையை நம்பி இருக்கிறவர்களுடைய சவால் எங்க தெரியுமா? வீட்டில தான். எங்க எல்லாம் அப்படி கழுத்தை நெருக்கிறது போல ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அது கர்த்தர் பார்த்துக்கொள்ளணும் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? முடியாது. ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் கண்ணும் திறந்ததும் நீங்க தானப்பா, என் கூட இருக்கிறவன் கண்ணையும் திறந்தருளும். அவன் அப்படி ஜெபித்த போது உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை, அப்ப வேலைக்காரன் கண்கள் திறக்கப்படுவதற்கு தாமதம் என்ன? இன்னும் திறக்கப்படாத காரணம் என்ன? எலிசா சொல்ல மாட்டீங்களே? அவன் என் கூட இருக்கிறவங்க கண்ணு திறக்கப்படும். என் கண் எப்படிங்க திறந்துச்சு? அவர் தானே திறந்தார். அப்ப நான் என்ன பண்ணணும்? நம்மளே டிசைட் பண்றது. இவரெல்லாம் திருத்த முடியாது பாஸ்டர், இவரெல்லாம் திருத்த முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால். ஆமென். ஆண்டவரே, ஆமென். ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஒரு நாள் ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது ஒரு வார்த்தை என்ன ரொம்ப மினிஸ்ட்ரி பண்ணுச்சு. இயேசு பார்த்த விதம். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே பார்க்க வச்சிட்டீங்க, ஆனால் நீங்கள் பார்க்கறது மாதிரி பார்க்க வைங்க. என்ன மட்டும் இல்லை, சர்ச்சையும் அப்படி பார்க்க வைங்க. ஆமாம். இந்த ஊழியத்தில் இது ஒரு சர்ச்சா நீங்கள் பார்க்குறீங்க. எத்தனை பேர் இதில் இருக்கிற தேவ திட்டத்தை பார்க்குறீங்க? எத்தனை பேர் பார்க்குறோம்? இந்த எலிசாவின் வேலைக்காரன் இருக்கிறான், கூட இருக்கிறான், என்ன வேணுமோ நான் செய்கிறேன். ஆனால் இந்த எலிசாவை சுற்றி அக்கினி மயமான ரதங்கள் இருக்கிறது. தேவனுடைய திட்டம் இன்னும் நிறைவேற வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் தெரியல. ஒரு பிரச்சனை வந்ததும் ஐயோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இனி என்னத்தை செய்வோம்? ஏன் பயப்படாத. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும். நம்மோடு இருக்கிறவர்கள் இது தெரியணும்னா கண்கள் திறக்கப்பட வேண்டும். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை. உலகத்தின் பார்வையில நம்ம தனியாளாதான் தெரிவோம். ஆனால் இத்தனை உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10000 விழுந்த பிறகும் நீ இன்னைக்கு நிக்க காரணம் என்ன? நீ இருக்கிற இடத்தை சுற்றிலும்
அக்கினிமயமான குதிரைகளாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை, இந்த வார்த்தையை சொல்லி பிளஸ் பண்ற, அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருப்பதாக. அடுத்த ஒரு செய்தியை கேளுங்க. இப்போ எத்தனை பேர் பார்க்கறாங்க? இப்ப அந்த இடத்துல எத்தனை பேருடைய கண்கள் திறந்திருக்கிறது? எலிசாவின் கண்கள் ஏற்கனவே, வேலைக்காரனுடைய கண்களும் இப்பொழுது திறந்திருக்கிறது. அடுத்த வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும், இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். ஒரு வீட்டில் இருக்கிற 2 பேருடைய கண்கள் திறக்கப்பட்டா சத்துருவின் கண்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போக வேண்டுமானாலும், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருக்க வேண்டுமானாலும், உன் கண்கள் திறக்கப்பட வேண்டியது. நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க ரீமா கலரா, இப்பொழுது அந்த கிரியை நடப்பதாக. உன் கண்கள் திறக்கப்படும் போது உன் சத்ருவின் கண்கள் அடைக்கப்படும். உன் கண்கள் திறக்கப்படும் போது ரீமா கலரா, ஹல்லேலூயா. சத்ருவுக்கு வருவான், அவனுக்கு தெரியாம போயிடும், தெரியாம போயிடும். ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து லோத்து சோதோமை பார்க்கும்போது அவன் கண்களுக்கு அது கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்துச்சு. அவ்வளவுதான், கண் அடைக்கப்பட்டவனாய் போகிறான். அவன் பாதிக்கப்பட்ட போது தன் பிள்ளைகளை உணர்ந்து கர்த்தருடைய தூதர்கள் பாதத்தில் விழுந்து, ஆண்டவர் வர பாதத்தில் விழுந்து, என் வீட்டுக்கு வந்துருங்க, என் வீட்டுக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்டு எப்பொழுது தேவனை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டானோ அப்பொழுது அவனை நெருங்கின சோதோமின் பட்டணத்தாருக்கு குருட்டாட்டத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு குறிவைத்து தாக்குகிறானா? ஐயோ, என் வீட்டில் பிரச்சனை மேல பிரச்சனை, ஏன் குறிவைத்து அடிக்கிறான்? கரெக்டா அடிக்கிறான். சிக்காகிறேன் எழும்புறேன், சிக்காகிறேன் எழும்புறேன், கரெக்டா குறி வச்சு அடிக்கிறான். அப்ப எங்க பிரச்சனை? அவனுக்கு கண்ணு கரெக்டா தெரியுது, கரெக்டா தெரியுது. ஆனா நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது அடுத்த ஒரு கிரியை நடக்கும். அதுவரை நம்மை பார்த்து அம்பு எய்து கொண்டிருந்த அவனுடைய கண்களுக்கு ஒரு குருட்டாட்டத்தை. ஓ, thank you Holy Spirit, thank you Holy Spirit, amen. உன் கண் திறக்கப்படும் போது இப்போ உன்னோடு போராடினவர்களை, சத்துரு உன் பக்கத்துல தான் இருப்பான், ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியாது. தாவீது சவுல் பக்கத்துல தான் என்ன, சவுல் பக்கத்துல இருக்கிற ஆயுதத்தை எடுக்கிறான், சவுல் பக்கத்துல இருந்து எடுத்துட்டு போறான். தெரியல, தெரியல. ஏன்? தாவீது ஜெபித்து கண்கள் திறக்கப்பட்டவன். எங்க சவுல் ஒரு ராஜா, அந்த பட்டணம் ஃபுல்லா தேடியும் தாவீதை பிடிக்கலையே, கண்டுபிடிக்க முடியலையே. எப்படி சத்ருவின் கண்ணுக்கு மறைத்தார் பாத்தீங்களா? சில நேரத்தில் நம்மள ஃப்ரெண்ட்ல கொடுப்பா. மோசைய பார்வோன் கையிலேயே கொடுத்தார், ஆனா திட்டத்தை மறைச்சார், திட்டத்தை மறைச்சார். திட்டம் மட்டும் தெரிஞ்சிருந்தா அந்த நைல் நதியிலேயே முங்கு முங்கு. திட்டம் என்ன? இந்த நைல் நதியில இந்த குழந்தைய கொல்லணும்னு போட்டல, இந்த குழந்தைய வச்சு ஒன்ன இன்னொரு நதியில, அதுதான் சிவந்த சமுத்திரத்துல. அதனாலதான் மோசே பிறந்த போது அப்போஸ்தலர் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று. ஒரு குழந்தை பிறந்தா குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்? அழகா இருக்கு. இது அப்படி இல்லை, அந்த பெற்றோருடைய கண்களை திறந்து காட்டி கொடுக்கிறார். டிவைன் பியூட்டி. இந்த குழந்தைக்கு உள்ள ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை தேவ திட்டத்தை வைத்து பார்த்தால் நம்ம கண்களுக்கு பிள்ளைங்க அழகா தெரிவாங்க. இந்த குழந்தை பிள்ளைகள் அப்படிதான் பார்க்கணும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளை மார்க்க வச்சு பிள்ளைகளை பார்க்காதீங்க. பிள்ளைங்க மேல எழுதப்பட்ட தேவ திட்டத்தை வைத்து பாருங்கள். உங்க பிள்ளைங்க உங்க கண்களுக்கு ரொம்ப அழகாய் தெரிவார்கள். 3 மாசம் பிள்ளையை மறைச்சு வைக்கிறாங்க. இந்த பெற்றோருக்கு தெரிந்த அந்த டிவைன் பியூட்டி, அந்த திவ்ய சௌந்தரியம், அப்போஸ்தலர் 7:20, இது யாருக்கு தெரியல தெரியுமா? பார்வோன் குமாரத்திக்கு தெரியல, பார்வோனுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா பார்வோன் குமாரத்தி இப்படி தோல்ல போட்டுடா, தூங்குடா. பார்வோன் அரண்மனையில தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறா. பட்சிக்கிறவரிடத்துல
பட்சணத்தை கொடுக்கிறவர். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஹalleluya. ஏங்க, ஆண்டவரை மாதிரி பெரிய தேவன் கிடையாது. ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு வல்லமை கிடையாது. அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அவர் நிர்ணயித்தபடியே. பெற்றோருக்கு தெரிந்த அந்த திவ்ய சௌந்தரியம் பார்வோனுக்கு தெரியல. ஏன்? பெற்றோர் கண்கள் திறக்கப்பட்டது. பார்வோனுடைய கண்கள். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது, என் பிள்ளைக்கு ஃபியூச்சர் எனக்கு காட்டுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். என் கண்களை திறந்திரலும் துறவு ஆகாருக்கு காட்டி கொடுத்த ஆபிரகாமின் சந்ததிக்கு காட்டி தர மாட்டாரா? ஆண்டவரே, என்னை நம்பி இந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். என் கண்கள் திறக்கப்பட்டால் சத்ருவின் கண்கள் அடைக்கப்படும். எழுதுறவங்க இதை அழுத்தி எழுதுங்க, உங்க இருதயத்தில் எழுதுங்க. என் சத்ரு இன்னைக்கு குறி பார்த்து அடிக்க காரணம் என்ன? இதுவரை எலிசா இருக்கிற இடம் வரைக்கும் வந்திருக்கிறான். எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் ஏற்கனவே திறக்கப்பட்ட இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான். ஹalleluya. என் கண்கள் திறக்கப்பட்டான். என் கண்களை திறந்திரணும். நேரம் அதிகம் போகிறதுனால ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தமஸ்குக்கு போகிற வழியில கர்த்தர் சவுலை சந்திக்கிறார். அடி வாங்கிட்டு கண்ணு. இப்பொழுது அனனியாவை சவுலினிடத்தில் அனுப்புகிறார். அனுப்பும் போது 17வது வசனத்தில் அனனியா சவுலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியை உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். என்னை எதுக்கு அனுப்பினார் தெரியுமா? நீ பார்வையடையணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அப்படி சொல்லிட்டு அனனியா பவுல் மேல் அப்படி கையை வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். இறங்கும் போது என்ன உண்டானது தெரியுமா? கண்ணில் இருந்த செதில்கள். இதெல்லாம் படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் இன்னும் ஏதாவது செதில் இருக்குன்னா விழட்டும். அந்த செதில் விழுந்ததும் பவுலின் பார்வை மாறிட்டு, அதுவரை அவனுக்கு எது எது லாபமா தெரிஞ்சதோ அது எல்லாம் நஷ்டமா தெரிஞ்சது. அதுவரை அவனுக்கு எது எது நஷ்டமா தெரிஞ்சதோ அது எல்லாம் லாபமா தெரிஞ்சது. அதுவரை அவன் சபையை துன்பப்படுத்துவதை பெருசா பார்த்தான். அதன் பிறகு அவன் சபையை கட்டி எழுப்புவதை பெருசா பார்த்தான். நிறைய காரியத்தை நம்ம இன்னும் விடாம, அவர் சொல்றார், பாரு, கோத்திரத்துல நானும் குறைஞ்சவன் கிடையாது, ஜாதியில நானும் குறைஞ்சவன் கிடையாது, படிப்புல நானும் குறைஞ்சவன் கிடையாது. பெருமை பாராட்டணும்னா மாம்சத்தின்படி எனக்கும் பாராட்டலாம். ஆனா எனக்கு எது எது லாபமா இருந்துச்சோ அதெல்லாம் குப்பை. இதுக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சு பவுல்? கிஃப்ட் இல்லப்பா, என் கண்ணை நிறைய செதில் இப்படி ஒட்டி இருந்துச்சு. அநேக மாம்ச பெருமை, ஜாதி பெருமை, அந்த பெருமை, இந்த பெருமைன்னு நிறைய செதில் ஒட்டி இருந்துச்சு. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண கிருபையா இறங்கி அந்த செதிலெல்லாம் கீழே விழுந்து பார்வை அடையும்படி செய்தார். பார்வை மாறினது, பாதை மாறினது. அவர் சொல்ற, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி. கண் திறந்தா பார்வை மாறும், பாதை மாறும், ஆசை மாறுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆசை யாரு? ஆசை என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நான் தான் டாப்ல இருக்கணும், குற்றம் சாட்டப்படாதவன், நான் என்ன கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு நடுக்க வரணும், சபையை அப்படிதான் கலங்கடித்து கொண்டிருந்தவன். இப்போ ஆசை என்ன தெரியுமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து ரட்சகர் வர. இப்போ விஷன் மாறுது.
எப்படி மாறுது? நாங்கள் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நான் இன்னும் அநித்தியமான இம்மைக்குரியதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன்னா என் கண்ணில் என்ன இருக்கு தெரியுமா? செதில் இருக்கிறது. சகோதரனாகிய சவுலே, நீ பார்வை அடையும் படிக்கும், நீ பரிசுத்த ஆவியை பெறும் படிக்கும் கர்த்தர் என்னை அனுப்பினார். பார்வை மாறினதோ இப்படி பார்த்துட்டு இருந்தவன் இப்படி பார்க்க ஆரம்பிச்சான். இப்படி பார்க்கும்போது சொல்றான், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் லேசா லேசா அப்படி பிரச்சனை வரும்போது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஏன்னா போக்கஸ் எங்க இருக்கு? ஒருத்தங்க பவுலை நிந்திச்சதும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க தூசியை தட்டி விட்டுட்டு வந்திருந்து அழுதாங்க இல்ல, சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஏன்னா போக்கஸ் எங்க இருக்கு? மேல இருக்கு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை. மேலானவைகளை என்னால ஏன் பார்க்க முடியல? என் கண்கள்ல நிறைய செதில் இருக்கு. ஆண்டவரே, பவுல் கண்ணில் இருந்து அந்த செதில் விழுந்தது போல என் கண்களில் இருக்கிற செதில் விழட்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களோடு பேசுறார்னா அது உங்களுக்கான வார்த்தை தான். காதினால கேட்டுட்டோம். என் செவிகளை திறந்தீர் என்று சங்கீதம் 40 தாவீது சொல்லுகிறார். எப்போ அந்த செவியை திறக்கிறாரோ அடுத்த வசனத்தில் சொல்றாரு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. பாருங்க, நம்ம காமனா ஒரு செய்தி கேட்டுட்டு இருப்போம். ஆனால் நமக்கான ரேமா வரும்போது நம்ம செவியை திறப்பார். திறக்கும் போது அதுக்கப்புறம் பேசுறது ஃபுல்லா யாருக்காதான் இருக்கும்? நமக்காதான் இருக்கும். இப்படி செவியை திறந்து கேட்க வைத்தவர் கண்களை திறந்து காண வைக்காமல் இருப்பாரோ? அவர் என் கண்களை திறந்தரணும். எனக்கான துறவை நான் பார்க்கணும். நான் பார்த்தா மட்டும் போதாதுப்பா, என் கூட இருக்கிறவங்களும் பார்க்கணும். ஆண்டவரே, நான் பார்த்தா மட்டும் போதாது. சபையே, இந்த பட்டணத்திலே இன்னும் எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீங்க கண்ட இயேசுவை அவர்களும் காணும்படிக்கு ஜெபிக்க வேண்டியது அவசியம். உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்படாம எத்தனை பேர் இருப்பாங்க? ஆண்டவர்கிட்ட நீங்க அவங்கள்ட்ட சொன்னா மட்டும் போதாது. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி பர்டிகுலரா அந்த பர்சனை கை காட்டி சொல்றாரு எலிசா. அப்படி சொல்லுங்க. உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் தெரியாம, தாவீது மேல இருக்கிற தேவ திட்டம் தெரியாம அந்த குடும்பமே அவனை ஒதுக்கி 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 வச்சிருந்தாங்க. தாவீது எவ்வளவு ஜெபம் பண்ணி இருப்பார், எப்படி ஜெபம் பண்ணி இருப்பார். ஆனா ஒரு நாள் ஒரு ஒரு பெரிய யுத்த காலத்துல தாவீதை நிறுத்தி எல்லா கண்களுக்கு முன்பாய் காண்பித்து கொடுத்தார். ஃபியூச்சர் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் தாவீது கிட்ட வந்தாங்களா? தாவீதின் பெற்றோர் வந்தாங்க, தாவீதின் சகோதரர் வந்தாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க கண்களை திறக்க சில யுத்த களத்தில் கொண்டு போய் விடுவார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பவுலின் கண்கள் திறந்தது, ஆனா கூட இருக்கிற 275 பேர் கண்கள் திறக்கல. அதுக்காக பவுல் கையில கர்த்தர் ஒரு பாம்பை, சிலர் இருக்குது அப்படி யார் கண்ணையும் திறக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்படியா? இல்ல, பாம்பு கடிச்சிட்டு போனா கூட வெளியே தெரியாது. சில பிரச்சனை இன்னொருத்தங்க பார்க்கறது வரைக்கும் நம்ம கையில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இவன் தான் பார், இவன் தான் ஆளு பார், தொங்கிட்டு இருக்கும். பவுல் உதறினான். கொஞ்ச நேரம் அவனை பார்த்துட்டே இருக்கிறாங்களா. இப்போ அவன் வீக்கம் கொண்டு சாக போற பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்மளை சில கண்ணு வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நம்மளை பார்க்கறதுனாலே அவங்க கண்ணு திறக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இவன் எப்போ சாவா
இவன் பேர் எப்போ அழியும்னு சிலர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவர்கள் கண்கள் திறப்பதாக. ஆமென். அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவன் இப்ப விழுவான், இவன் இப்ப சாவான் பார்த்துட்டு இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் வேறு சிந்தையாகி. உடனே என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? தேவன்ட்டாங்க. சிலர் அப்படிதான், ஒண்ணு இந்த அர்த்தம் இல்லைன்னா தூக்குனா ஒரே அடியா தூக்குவாங்க, தாக்குனாலும் மொத்தமா முடிச்சிருவாங்க. நம்ம கரெக்டா நின்றணும். தூக்குனாலும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, தாக்குனாலும் ரொம்ப வருத்தப்படக்கூடாது. நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்பட்ட அழைப்புள்ள தரிசனம் உள்ள கண் திறக்கப்பட்ட தேவ பிள்ளைய ஒருத்தங்க பார்த்துட்டு இருந்தாலே அவங்க கண்ணு திறக்கப்படும். நம்புறீங்களா? இத நம்புறீங்களா? கர்த்தர் நம்மை விசேஷமாய் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் கூட இருக்கிறவங்க கண்களை திறந்தருளும்.